ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1.5 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, அப்புறம் மிளகு ஒரு 10-15 எடுத்திருக்கேன். அது கூட நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை கிரைண்டரில் போட்டுக்கலாம். போட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்தாம அரைக்கணும். இல்லைன்னா தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா நமக்கு வடை சரியாக கிடைக்காது. இது கூடவே நான் மிளகையும் சேர்த்து ஆட்டிக்கிறேன். நான் உப்பையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இது கூட நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திருக்கேன். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எண்ணெய் நிறைய எடுத்துக்காது. நமக்கு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.